வணக்கம். இந்த விரிவான அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஆழமா அலச போறோம். எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாம முழுமையான ஆதாரங்களோட எவிடன்ஸ் ட்ரிவனா ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் செய்ய போறோம். இது வெறும் உணர்ச்சிகரமான விவாதம் கிடையாதுங்க. டேட்டா, ரூல்ஸ் மற்றும் லாஜிக் அடிப்படையிலான ஒரு சீரியஸான தேடல். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க வாக்குச்சாவடிக்கு போறீங்க. ஒரு பட்டனை பிரஸ் பண்றீங்க, உடனே ஒரு பேப்பர் ஸ்லிப் பிரிண்டர்ல இருந்து வெளியே வருது. சரி, நம்ம ஓட்டு பதிவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நீங்க வீட்டுக்கு திரும்பிடுறீங்க. ஆனா அந்த வாக்கு உண்மையிலே எங்க போகுது? அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தோட, அதாவது இவிஎம்மோட முழுமையான பின்னணி என்ன? பொதுவா எல்லோர் மனசுலயும் எழும் கேள்வி இதுதான். இவிஎம் செக்யூரா? அது ஒரு கேள்வி. ஆனா இன்று நாம் கேட்க போவது வேறொரு கேள்வி. அதாவது இந்த இவிஎம் யாரு ஆடிட் செய்றாங்க? அந்த ஆடிட் இண்டிபெண்டா இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்கலி சஃபிஷியண்டா? எதிர்பாராத தவறுகள் நடக்கும்போது அந்த ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கா? இந்த கேள்விகளுக்கு விடை தேடதான் ஒரு இவிஎம்மோட முழு பயணத்தையும் நாம இன்னைக்கு ட்ராக் பண்ண போறோம். இந்த இவிஎம்மோட முழுமையான பயணம் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் அன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்லைங்க. அத ஒரு ப்ளூ பிரிண்ட் வழியா நாம செக் பண்ணலாம். ஒரு இவிஎம் ஃபேக்டரியிலிருந்து ஆரம்பிச்சு வேர்ஹவுஸ், ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எஃப்எல்சி, ரேண்டமைசேஷன், போலிங் ஸ்டேஷன், ஸ்ட்ராங் ரூம், கவுண்டிங் ரூம், கடைசியா டேட்டா டெலிஷன் வரைக்கும் சரியா 13 செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற டேபிளை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல நாம கலர் கோடிங் பண்ணிருக்கோம். கிரீன் அப்படின்னா ஸ்ட்ராங் கண்ட்ரோல், யாருமே பெரிதா கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான இடம். yellow அப்படின்னா பார்ஷியல் கண்ட்ரோல், ப்ராசஸ் இருக்கு ஆனா சில கேப்ஸ் இருக்கு. ரெட் அப்படின்னா ரொம்ப வீக் அல்லது அன்வெரிஃபைபிள். இந்த 13ல 8 செக் பாயிண்ட்ஸ் ரெட் அல்லது yellowல இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, நம்ம விரிவாக பேச வேண்டிய மிக முக்கியமான சிஸ்டமிக் வல்னரபிலிட்டிஸ் இங்க இருக்கு. ஒவ்வொன்னா உள்ள போய் பார்ப்போம். முதல்ல யாருமே அதிகமா கவனிக்காத ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். வேர்ஹவுஸ். உதாரணத்துக்கு 2019 எலெக்ஷன் முடிஞ்சு 2024 எலெக்ஷன் வர வரைக்கும் 5 வருஷம் கேப் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல இவிஎம்கள் அமைதியா வேர்ஹவுஸ்ல தூங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு மிஷனை 3 வருஷத்துல ஒரு முறை யாரோ தொடுறாங்க, எந்த ஒரு காரணமும் இல்லாம. இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி இது டிடெக்டபிளா? பிசிக்கல் ரீகன்சிலியேஷன் பீரியாடிக்கா செய்யப்படணும்னு மேனுவல் சொல்லுது. ஆனா ஒவ்வொரு முறை திறக்கப்படும் போதும் அது நேஷனலி ஸ்டாண்டர்டைஸ்ட், சென்ட்ரலி ஆடிட்டட், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு தெளிவான பதிவுகள் இருக்கான்னு கேட்டா பப்ளிக் டாக்குமெண்டேஷன்ல இதுக்கு தெளிவான பதில் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய கேப். அடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற மிக முக்கியமான டெக்னிக்கல் ஆடிட்க்கு வருவோம். அதுதான் எஃப்எல்சி, ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங். ஸ்விட்ச், கேபிள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற இடம். ஆனா யார் இந்த எஃப்எல்சியை நடத்துறாங்க? இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ண அதே பிஎல் மற்றும் இசிஐஎல் நிறுவனங்களோட என்ஜினியர்ஸ் தான் இந்த ஆடிட்டையும் செய்றாங்க. உலக அளவுல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ISO 17025 அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராடக்ட்டை ஆடிட் பண்ற லேப் அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குன கம்பெனியோட சம்பந்தம் இல்லாத ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பா இருக்கணும். இந்தியால அந்த இண்டிபெண்டன்ஸ் இந்த எஃப்எல்சி ப்ராசஸ்ல மிஸ்ஸிங். இப்போ நாம பார்க்க போற ரிஸ்க் ரொம்ப ரொம்ப சீரியஸானது. எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் ஃபைனலைஸ் ஆன பிறகு ஒவ்வொரு பேலட் யூனிட்லயும் கேண்டிடேட் பெயர், சின்னம், பட்டன் நம்பர் எல்லாம் செட் பண்ணுவாங்க. ஒருவேளை சாஃப்ட்வேர் மேப்பிங்ல பட்டன் 1க்கு கேண்டிடேட் ஏக்கு பதிலா கேண்டிடேட் பி அப்படின்னு தப்பா என்டர் ஆயிட்டா என்ன ஆகும்? இதை கண்டுபிடிக்கிற மெக்கானிசம் என்ன தெரியுங்க? ஹியூமன் அட்டென்ஷன் மட்டுமே. நோ ஆட்டோமேட்டட் கிராஸ் செக், நோ மேத்தமேட்டிக்கல் வெரிஃபிகேஷன். அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் அந்த தப்ப கவனிக்க தவறிட்டாருன்னா விழும் வாக்குகள் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தவறான கேண்டிடேட்டுக்கு போய் சேர்ந்துடும். இது ஒரு மிகப்பெரிய அபாயம். சரி, வாக்குகள் பதிவாகிடுச்சு. அடுத்தபடியா அதை சரிபார்க்கிற விவிபிஏடி செக்கிங் முறைக்கு வருவோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான நம்பர் இதுதான், 5. ஒரு சட்டமன்ற தொகுதியில சராசரியா 200 முதல் 250 வாக்குச்சாவடிகள் இருக்கும். ஆனா விவிபேட் ஸ்லிப்ஸ் எண்ணி சரிபார்க்கப்படுவது வெறும் 5 ஸ்டேஷன்ஸ்ல மட்டும்தான். அதாவது டோட்டல்ல தோராயமா 2.5% சாம்பிள் மட்டுமே எடுக்கப்படுது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஒருவேளை ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் 1% ஸ்டேஷன்ஸ்ல இருந்தா கூட நாம எடுக்கிற இந்த 5 ஸ்டேஷன் சாம்பிள் மூலமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வெறும் 5% மட்டுமே. அதாவது 95% சான்ஸ்ல நம்ம அந்த எரரை மிஸ் செய்வோம். இத ஏடிஆர் மாதிரியான அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட்ல சுட்டிக்காட்டி வாதிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் வீக்னஸ். இந்த ஃபிக்ஸ்ட் 5 மிஷன் சாம்பிளுக்கு உலக அளவுல ஒரு பெஸ்ட் மாற்று முறை இருக்கு. அதுதான் ரிஸ்க் லிமிட்டிங் ஆடிட், சுருக்கமா RLA. எலெக்ஷன் மார்ஜின் எவ்ளோ குறைவா இருக்கோ
அந்த அளவுக்கு அதிகமான ஸ்டேஷன்ஸை வெரிஃபை பண்றது தான் இதோட அடிப்படை லாஜிக். மார்ஜின் பெருசா இருந்தா குறைவான ஸ்டேஷன்ஸை செக் பண்ணா போதும். அதாவது சாம்பிள் சைஸ் ஃபிக்ஸ்டா இல்லாம மார்ஜின்க்கு ஏற்ற மாதிரி கேலிப்ரேட் ஆகும். அமெரிக்காவுல பல ஸ்டேட்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா இந்தியாவுல நாம இன்னும் இந்த ஸ்டெட்டிஸ்டிக்கலி சவுண்டான முறைக்கு மாறல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குறேன். வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இவிஎம் பிரேக் டவுன் ஆனா என்ன நடக்கும்? ஓகே, ரிசர்வ் மிஷன் வரும், ஓட்டிங் தொடரும்னு நாம ரொம்ப சாதாரணமா நினைப்போம். ஆனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மொமெண்ட் தான் ஒட்டுமொத்த ஃப்ரேம்வொர்க்லயே ட்ரஸ்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய மிகவும் நீளமான மற்றும் டேஞ்சரஸான ஜோன். இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை நாம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். இந்த எக்ஸெப்ஷன் ஜோன்ல இருக்கிற 3 முக்கியமான ரிஸ்க்ஸை கவனிங்க. 1. போல் டே ஃபெயிலியர். ஒரு மெஷின் ஃபெயில் ஆகும்போது யார் அந்த ஃபெயிலியரை சர்டிஃபை பண்றாங்க? இஎம்எஸ்ல ரீசன் கோட் கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதான்னு கேட்டா நேஷனல் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்டேஷன் கிடையாது. 2. ரிசர்வ் மிஷின் டிப்ளாய்மெண்ட். வேர்ஹவுஸ்ல இருந்து போலிங் ஸ்டேஷன் வரைக்குமான செயின் ஆஃப் கஸ்டடியில இந்த எக்ஸெப்ஷன் ப்ளோ ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கு. 3. பார்ட்டி ஏஜென்ட்ஸ் நோ ஷோ. எந்த ஒரு ப்ராசஸ்க்கும் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் வரலன்னா நோட்டீஸ் அண்ட் ப்ரொசீட் முறையில ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மேண்டேட்டரி இண்டிபெண்டன்ட் விட்னஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. இந்த 3 கேசஸும் இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸ் அல்ல, சிஸ்டமிக் கவர்னன்ஸ் கேப்ஸ். இந்த எக்ஸெப்ஷன் ரிஸ்க்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. மார்க் போல் எவிடன்ஸ் செயினை பார்ப்போம். தேர்தல் அன்னைக்கு காலையில நடக்கிற மார்க் போல் ரிசல்ட்ஸை யார் ரெக்கார்ட் பண்றாங்க? கோர்ட்ல ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வரும்போது ஹைகோர்ட் ஒரு முழுமையான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை எதிர்பார்க்கும். ஆனா இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி பல மார்க் போல் அவுட்புட்ஸ், விவிபேட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வெறும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ்னு கருதப்பட்டு கிளியர் பண்ணப்படுது அல்லது ஷ்ரெட் செய்யப்படுது. அதாவது ஃபொரன்சிக் எவிடன்ஸா ப்ரிசர்வ் ஆகுறதில்ல. இதனால நீதிமன்றம் எதிர்பார்க்கிற அளவை விட எவிடன்ஸ் செயின் ரொம்பவே பலவீனமா தான் இருக்கு. இவ்வளோ வல்னரபிலிட்டிஸை பார்த்த நாம இதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். இந்த ஸ்ட்ராங் ரூம் புரோட்டோகால் தான் ஒட்டுமொத்த ஃப்ரேம் ஒர்க்லயே மிக வலிமையான செக் பாயிண்ட். போலிங் முடிஞ்ச பிறகு இவிஎம்கள் சீல் வைக்கப்பட்டு 24x7 சிசிடிவி, மல்டிபிள் லாக்ஸ் மற்றும் கார்ட்ஸ் பாதுகாப்போட வைக்கப்படுது. ஆத்தரைஸ்ட் என்ட்ரி மட்டுமே அனுமதிக்கப்பட்டு லாக்ஸ் எல்லாம் ரொம்ப சரியா மெயின்டைன் செய்யப்படுது. இதுக்கு நாம தாராளமா 8/10 ஸ்கோர் கொடுக்கலாம். இது மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்கார்டு. ஆனா இங்கேயே பெரிய பிரச்சனை முடிவதில்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சைலண்ட் த்ரெட் இருக்கு. அதுதான் டேட்டா ரிட்டென்ஷன். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த இயந்திரங்கள்ல இருக்கிற டேட்டாவும் சிசிடிவி பதிவுகளும் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த டேட்டா ரிட்டென்ஷன் ரியாலிட்டி செக் டேபிள கொஞ்சம் பாருங்க. இந்தியாவில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த வெறும் 45 நாள்லயே சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்படுது. மிஷன் டேட்டா சுமார் 6 மாசங்கள்ல கிளியர் செய்யப்படுது. ஆனா யுஎஸ்ஏல ஹவா மேண்டேட் படி ஃபெடரல் எலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் 22 மாசங்களுக்கு பாதுகாக்கப்படுது. ஜெர்மனில பேப்பர் பேலட்ஸ் பெர்மனண்டா பிரிசர்வ் செய்யப்படுது. மேஜர் டெமோக்ரஸீஸ்ல மிக குறைவான ரிட்டென்ஷன் பீரியட் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபொரென்சிக் அக்கவுண்டபிலிட்டி ரிஸ்க். இந்த ஷார்ட் ரிட்டென்ஷன் பீரியட் ஏன் இவ்ளோ ஆபத்தானதுன்னு இந்த சுப்ரீம் கோர்ட் டைம்லைன் நமக்கு காட்டுது. ஆர்டிகல் 329 படி எலெக்ஷன் ப்ராசஸ்ல கோர்ட் இன்டர்வென்ஷன் பெரும்பாலும் பார்ட். நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் பெட்டிஷன் வழியா மட்டும்தான் போக முடியும். இது முற்றிலுமா ஒரு ரியாக்டிவ் நேச்சர். கோர்ட்ல ஒரு கேஸ் வாதத்துக்கு வரும்போது அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பா பிரிசர்வ் ஆகி இருக்கணும். ஆனா வெறும் 45 நாட்கள்ல முக்கிய ஆதாரங்கள் அழிக்கப்பட்டா லீகல் சேலஞ்ச் செய்யறதுக்கான அடித்தளமே தகர்ந்து போயிடும். சரி, நாம இந்த சிஸ்டமை வெறும் குறை மட்டும் சொல்ல வரலங்க. இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோட் மேப் இருக்கு. 1. ஃபிக்ஸ்டு சாம்பிளை மாத்திட்டு ரிஸ்க் லிமிட்டிங் ஆடிட் ஆர்எல்ஏ கொண்டு வரணும். 2. மேனுஃபேக்சரரை விட்டுட்டு ISO 17025 இண்டிபெண்டன்ட் லேப் மூலமா FLC நடக்கணும். 3. எல்லா எக்ஸெப்ஷன்ஸ்க்கும் இம்யூட்டபிள் ஈவெண்ட் லாக்ஸ் இருக்கணும். 4. டேட்டா ரிட்டென்ஷனை குறைஞ்சபட்சம் 22 மாசங்களா உயர்த்தணும். 5. ஏஜென்ட்ஸ் இல்லாத போது கண்டிப்பா மேண்டேட்டரி நியூட்ரல் விட்னஸ் இருக்கணும். இந்த மாற்றங்கள் தான் சிஸ்டமை உண்மையிலேயே வலுவாக்கும். நாம இன்னைக்கு டீடைல்டா அலசின இந்த 13 செக் பாயிண்ட்ஸ் அடிப்படையில பார்த்தா இந்தியாவோட இவிஎம் சிஸ்டம் ப்ரொசீஜரலி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா ஃபாரன்சிக்கலி ரொம்ப வீக்கா இருக்கு. ரொட்டீன் ஆபரேஷன்ஸ்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல அண்டர் டாக்குமெண்டடாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆடிட்ல இன்சஃபிஷியன்டாகவும் இருக்கு. அதனால இந்த ப்ரொசீஜரல் ஸ்ட்ரென்த் மற்றும் ஃபொரென்சிக் வீக்னஸ் இரண்டையும் சீர்தூக்கி பார்த்தா ஓவரால் ஆடிட் இன்டெகிரிட்டி ரேட்டிங் 10க்கு 6.3. இது இவிஎம்ஐ முழுமையா ரிஜெக்ட் பண்றதுக்கான ஸ்கோர் இல்லைங்க, இது ரிஃபார்ம் செய்யறதுக்கான ஒரு ரோட் மேப். இறுதியா நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து இதுதான். ஒரு டெமோக்ரஸியோட வலிமை அதன் எலெக்ஷன்ஸ்ல இல்ல, அதன் எலெக்ஷன்ஸை ஆடிட் செய்யும் கெப்பாசிட்டியில இருக்கிறது. அந்த கெப்பாசிட்டி இன்னும் முழுமையா பில்ட் ஆகல. உங்க ஒவ்வொரு வாக்கும் இதைவிட ஒரு சிறப்பான வெளிப்படையான ஆடிட் சிஸ்டமை டிசர்வ் பண்ணுது. அடுத்த மாபெரும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த 6.3 அப்படிங்கிற மதிப்பெண்ணை நம்ம 10ஆ மாத்துவோமா?
சிந்திங்கள்.